நீங்க ஃபுல் வெயிட் போடுங்க, நாங்க தாங்குவோம். வெயிட் போட்டுங்க, நீங்க அதை யோசிக்க வேண்டாம். பிக் பாஸ் சீசன் 8ல ரீசெண்டா முதல் வாரத்துக்கான நாமினேஷன் நடந்தது. அதுல சௌந்தர்யா, அருண் பிரசாத், முத்துக்குமார், ரஞ்சித், ஃபேட்மேன், ரவீந்தர், ஜாக்லின் இப்படி 6 பேர் ஹவுஸ்மேட்ஸால நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்த வாரத்துக்கான கேப்டன் யாருன்ற டாஸ்கும் நடந்தது. அதுல ஆக்சுவலா பெண்கள் அணியை சேர்ந்த தர்ஷிகா தான் ஜெயிச்சு கேப்டன் ஆயிருக்காங்க. பட் அதுக்காக நடத்தப்பட்ட டாஸ்க்ல ஹவுஸ்மேட்ஸ் வெறுத்தனமா விளையாடுனதுனால ஒரு சில பேருக்கு காயம் ஏற்பட்டு இருந்துச்சு. அதுல ஃபேட்மேன் ரவீந்தர் ரொம்பவே காயம் அடைஞ்சிருந்தாரு. பட் அப்போதைக்கு அதை பெருசா காட்டாம சமாளிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தாரு. ஆனா நேத்து நைட்டு அவருக்கு ரொம்பவே முடியாம போய் நடக்க முடியாம ஆயிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து ஆக்டர் ரஞ்சித்தும் அருண் பிரசாத்தும் தான் அவரை கைத்தாங்களா நடத்தி கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆறுதலாவும் மோட்டிவேஷனலாவும் பேசி ஆண்கள் அணியை சேர்ந்த மத்த ஹவுஸ்மேட்ஸ் அவருக்கு முதலுதவியும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவீந்தரை மெடிக்கல் ரூம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு திருப்பியும் அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவர் ஓரளவுக்கு சரி ஆயிட்டாரு தான். இருந்தாலும் ரவீந்தர் இந்த வாரம் எலிமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அவருடைய உடல்நல பாதிப்பை காரணமா காட்டி மக்கள் அவருக்கு ஓட்டு போடாம வெளியே அனுப்பிடுவாங்களோன்ற கேள்வியும் எழுந்திருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.